ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். டே 57 இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 2.58 கிலோமீட்டர்ஸ். ஆவரேஜ் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா ஏறத்தாழ வந்து 14 நிமிஷம் 16 செகண்ட் ஆகிருக்கு இன்றைக்கி ஓடி முடிக்கிறதுக்கு. ரொம்ப முக்கியமாக நம்மளோட பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5.35 இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி 6.66 இருந்துச்சு. ஏன் வந்து ஆப்போசிட்டில் லைட் எரியலைன்னு கேட்டிங்கன்னா, மணி 10 ஆகிறதுனால ஸ்ட்ரீட் லைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. இது ஒரே ஒரு ஸ்ட்ரீட் லைட் மட்டும்தான் எரிஞ்சிட்ருக்கு. ப்ளஸ் என்ன சொல்கிறது, இன்றைக்கி கொஞ்சம் பேஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் ஓடணும். ரொம்ப முக்கியமாக வந்து 2 நாளைக்கு முன்னாடி ரொம்ப ஸ்லோவாக தான் இருந்துச்சு. டெய்லி கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டே இருந்தால் மட்டும்தான் பேஸ் ஆவரேஜ் வந்து மெயின்டைன் பண்ண முடியும். நான் வந்து என்ன தாட் ப்ராசஸ் வச்சுருக்கேன்னா, என்னோடய மைண்டில் வந்து 5.20 பேஸ் வைக்கணும், இல்லாட்டி 4 கிட்ட வைக்கணுங்கிறத மைண்டில் வச்சுட்ருக்கேன். அது எப்போ அச்சீவ் பண்ணுவேன்னு தெரில. கன்சிஸ்டண்ட்டாக ஓடிட்டு இருந்தால் மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியுங்கிறது மட்டும் என்னோடய மைண்டில் ஓடிட்டுருக்கு. ரொம்ப முக்கியமாக டே 57 கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ கீழே தான் எனக்கு ஒரு மைண்டில் ஒரு விஷயம் ஓடிட்டுருக்கு. என்னென்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே வந்து நம்ம எல்லாருமே லேசி பீப்புளாக தான் இருந்துகிட்ருக்கோம். உதாரணத்துக்கு நம்ம ஸ்கூல் படிக்கலையாக இருந்தாலும் சரி, காலேஜ் போகலையும் சரி, வேலைக்கு வந்ததுக்கப்புறமும் சரி, ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம லேசியாக ஃபீல் பண்ண வச்சுட்டே இருக்கோம். ஏன்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம டெய்லி வந்து ஒரு ஷெட்யூல் போட்டுட்டு ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். அந்த ஷெட்யூலை வந்து நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். சரி, இன்றைக்கி பண்ணல, நாளைக்கு பண்ணுவோம், நாளான்னைக்கு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தள்ளி வச்சுட்டே தான் இருப்போம். ஒரு சோம்பேறித்தனமாக இருக்குது, ஒரு லேசினஸ் வந்து நம்மளை தடுத்து நிறுத்திட்டே இருக்கும். அதை கடைசி வரைக்கும் பண்ண விடாமல் நம்ம என்ன அப்படியே வந்து மந்தமாக ஒரு மனநிலையில் இருந்துகிட்ருப்போம். அதை உடச்சிருந்துட்டு வெளியே வந்தால் மட்டும்தான், லேசினஸ்லேருந்து ஓவர் கம் பண்ணி வந்தால் மட்டும்தான் நம்மளால் முன்னேற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், டெய்லி நான் வந்து ரன்னிங் ஓடணுங்கிற என் மைண்ட் செட்டில் இருந்துகிட்ருக்கு. அப்படி ரன்னிங் ஓடினா மட்டும்தான் என்னால் வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் அன்றைக்கி நைட்டு வந்து தூங்க முடியும். இன்டென்ஸாக வந்து நான் ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணிட்டு போனால் மட்டும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா நிம்மதியாக ஒரு மாதிரி ஒரு தூக்கமும் ஒரு சாப்பாடு இறங்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி இறங்கிட்டுருக்கு. அந்த மாதிரி இருக்கையில் ரொம்ப எக்ஸஸாக ஒர்க் அவுட் பண்ணுறது அதனால வந்து பார்த்திங்கன்னா, நீங்களும் உங்களோட லேசினஸை உடச்சிருந்துட்டு வெளியே வாங்க. அதுலேருந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை ட்ரை பண்ணுங்கள். ஃபர்தராக நாளைக்கு சந்திப்போம். டே 58. டாட்டா, பை பை, see you tomorrow.